1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். இப்போ இங்க சரி இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஏன் அப்படின்னா பேதுரு எழுதுகிற சபைக்கு எழுதும்போது சபை சூழ்நிலை அப்படி இருந்தது. ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கிறார். அந்தபடி மனைவியிலே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். முதல்ல என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. அவனுக்குன்னா நான் கீழ்ப்படியணும், அவனுக்கு தான் கீழ்ப்படியணும். இப்போ அது மாதிரி பேசுற மனைவிமார்களை பெறுகிறாங்களா? எது மாதிரி பேசுறீங்க? அவன் இவன் வந்துட்டானா, ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். பேரை சொல்லி கூப்பிடுறது, பேரே சொல்லாத ஆள் இருக்கிறாங்க. ஒரு சபையில ஒரு பாட்டு பாடிங்கிறாங்க, ஆவியானவரே ஆசீர்வாதம் தாரும் அப்படின்னு. அப்ப ஒரு அம்மா மட்டும் என்ன பாடுதுன்னா, ஆவியானவரே என் புருஷனை தாரும்னு பாடுது. எல்லாரும் ஆவியானவரே ஆசீர்வாதம் தாரும் எல்லாம் பாடுறாங்க. பாஸ்ட் பார்த்து திரும்ப திரும்ப பாடுறாரு. அந்த திரும்ப திரும்ப அதே பாடுகிறது. மூஞ்சவனே கேட்டார், ஏமா என்ன பாட்டு பாடுற? என்ன பாடின? எல்லாரும் நான் எப்படி பாடினேன்? ஆவியானவரே ஆசீர்வாதம் தாரன்னு பாடுறேன். நீ ஆவியானவரே புருஷனை தாரன். ஐயா, என் புருஷன் பேரு அதுதான். அது எப்படியா நான் சொல்லுவேன்? எப்படி அந்த பேர சொல்லுவேன்? பாருங்க, இன்னைக்கு தரைக்கிற மாதிரி போயிடுச்சு. வேற கூட சொன்னா தருவார தேவி சொல்லி வா அப்படி ஆயிடுச்சுங்க. அப்படின்னா அவர் ரட்சிக்கப்படுவாரா? ரட்சிக்கப்படுவாரா? அப்படின்னா அங்க என்ன தேவை அப்படின்னா, முதல்ல ரெஸ்பெக்ட், கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்ற? புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்கள். நடந்த சம்பவம், விகல்ஸ்வர்த், ஸ்மித் விகல்ஸ்வர்த், ஒரு நல்ல ஊழியக்காரர், சாதாரண ஆள் கிடையாது, விசுவாச வீரர். அவர் பயங்கரமான குடிக்காரராக இருந்தார். அப்புறம் ரட்சிக்கப்பட்டார். மனைவி ரொம்ப அடிப்பார். ஒரு நாள் இந்த அம்மா கூட்டத்துக்கு போவோம், ஜோம் பண்ண அப்படியே இருக்குது. ஒரு நாள் என்ன செய்யுது, பயங்கர பனி பிரதேசம். இவர் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த அம்மா ஜப கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. கருத்து பிடிச்சி வெளியே தட்டாரு. குளிர்ல அந்த மாதிரி நடுங்குது. ஜேட போட்டார், கதவெல்லாம் போட்டு படுத்துக்கினார். குளிர்ல அந்த மாதிரி நடுங்குது. அதிகாலையில இவர் டீ குடிக்கிற நேரம் கவு திறந்து விட்டவனே, இந்த மாதிரி நேரம் உள்ள சூடா டீ போட்டு கொடுத்தவங்க டீயை குடிக்கும் போது யோசிக்கிறாரு, என்னடா அது, நான் இவ்வளவு பண்ணேன், இவ்வளவு சண்டை போட்டேன், அடிச்சேன், கழுத்து பிடிச்சி வெளியே தட்டேன், பயங்கர குளிர், இந்த அம்மா எனக்கு டீ போட்டு கொடுத்ததுன்னு சொல்லி அப்படின்னா அவர் ஒரு அசைவு உண்டாச்சு. அன்னைக்கு சாயங்காலம் என்ன செய்தார்னா, அந்த அம்மா போற கூட்டத்துக்கு போனாரு. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை முழுசு மாறிச்சு. அதன் பிறகு தேவன் அவரை வல்லமையா, the man of one book, ஒரே புத்தகம், வேத புத்தகம் தவிர வேற எதுவும் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு வாசித்தாரு. கர்த்தர் அவர் கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அப்படின்னா அந்த அம்மாவோட கீழ்ப்படிதல் பாருங்க. இப்ப ஒரு கணவன் தன் மனைவியை கொஞ்சம் எதுனா கொஞ்சம் ஆடா சொல்லிட்டா உடனே, யாரா நீ, எப்படி என்ன பேசலாம், எங்க அம்மா அப்பா எப்படி என்ன வளர்த்தாங்க, எவ்வளோ இதுவா வச்சிருந்தாங்க என்ன, நீ யார் என்ன பேசுறதுக்கு, அவ்வளவுதான் பெருசா பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்டா பேசுன்னு ஆயிடும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நல்ல நடக்கையினாலே உங்க கணவர் ரட்சிக்கப்படாத காரணம் என்ன அப்படின்ற காரணத்தை சொல்றேன்னா, நடக்கை சரி. அவன்தான் இந்த அம்மா அவன் குடிக்காரன், இவனை சட்டை பண்றது கிடையாது, கவனிக்கிட்டே கிடையாது. இஷ்டந்தா சாப்பிடு, இல்லையா போயினேரு, உன்னை நான் கவனிக்கணும் அவசியம் கிடையாது, அப்படிலாம் செய்யவே இல்லை. எல்லா விதத்துக்கும் கீழ்படுகிறாங்க. அவர் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்திருக்கிறாங்க பல ஆண்டுகள். ஒரு நாள் அவரு ஒரு மோசமான சூழ்நிலை மனம் திரும்பியிருக்கிறார்.
என்ன சொல்ற, முதல் என்ன சொல்றாருன்னா கீழ்ப்படிந்திருங்கள். நல்ல விஷயத்துக்கும் கீழ்ப்படிந்திருங்கள், கெட்ட விஷயத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சில வேலை கெட்ட விஷயமா இருக்கும், ஆனா என்ன செய்ய வேண்டியது, ஒரு நாள் அவன் புரிஞ்சுப்பான், கீழ்ப்படிய வேண்டியது. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து. அப்ப கணவன் மனைவியை குறித்த கற்புள்ள பயபக்தியுள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், பார்க்கணும். அவரா ஐயோ ஏந்துகிறதே 9 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சாப்பாடு காலைல கிடைக்குமா, அதெல்லாம் தெரியாது. கிடைக்குமா கிடைக்காதா, டேய் வரும்போதே 2 பாக்கெட் வாங்கி வந்துரு, எனக்கும் உனக்கும். வேலையில இருந்து வரும்போது போகும்போது நீ சமைக்கலையா, அதெல்லாம் கேட்காத, வரும்போது 2 பாக்கெட் வாங்கி வந்து முடிச்சு. சிக்கன் பிரியாணியா வாங்குவான், சாதாரண இல்லை. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜபம் இல்ல வீட்டுல, பைபிளை எடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்படிலாம் இருக்கக்கூடிய மனைவியா இருந்தா அவனை கனவீனம் பண்ணுகிற, மதிக்காத, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யாத அப்படிப்பட்ட நிலையில் இருந்தா அப்படிப்பட்ட கணவன் ரட்சிக்கப்படுவானா? ரட்சிக்கப்படவே மாட்டான். அப்ப நம்முடைய நல்ல நடக்கை, ஒரு கற்புள்ள நல்ல நடக்கை அவர்கள் பார்க்க வேண்டும். பயப்படணும், ஐயோ இவனும் அப்படி இருக்கிறாளே, கர்த்தரை தேடுகிறது உண்மை. மற்றபடி போய் சொல்லக்கூடாது. என்னன்னு அவ எங்க ஜெபம் பண்றா, என் மனைவியா சும்மா கிறிஸ்தவன் பேர் தான் கிறிஸ்டின், பேர் தான் கிறிஸ்தவ பேரு, ஜபம் ஒண்ணும் இல்ல, சபைக்கு போய் நானே தொடுத்து விட்டு தான் போறான். பைபிள் வாசிக்கிறதா, பைபிளே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தூங்கும் போது சரி. இப்ப இதெல்லாம் பார்க்கிற ஒரு கணவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். அப்ப அங்க என்ன எதிர்பார்க்கிறான்? நல்ல நடக்கை எதிர்பார்க்கிறார். அப்பதான் என்ன, நீங்க எதுவுமே பேச வேணான்ற. பேர் என்ன சொல்றாருன்னா, நீ சர்ச்சைக்கு வான்னு கூப்பிடாத, பைபிள் படின்னு சொல்லாத, ஜெபம் பண்ணு சொல்லாத, எதுவுமே சொல்லாத, உன்னுடைய நடக்கையே அவனுக்கு போதனையாய் மாறும். 2 போதனையா மாறும். என்ன 2 போதனை? ரட்சிக்கவே பட மாட்டா அப்படின்ற போதனையா மாறும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை தூண்டுகிற போதனையாக மாறும். இப்போ எந்த போதனையை நாம் செய்கிறோம் கணவனுக்கு? எந்த போதனை? ஆமா, ரட்சிக்கவே பட வேணாம், எப்படியோ சாப்பிட்டோம் அப்படின்ற போதனையா? இல்ல இல்ல, ஒரு பயபக்தியுள்ள வாழ்க்கை நான் வாழுகிறதுனாலே என்னுடைய கணவன் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம்முடைய மோசமான காரியங்களை அவன் பார்த்து ரட்சிக்கப்படக்கூடாதா அப்படி நிலைக்கு போயிடக்கூடாது. அது நல்லா இருக்கிறான். ஒருத்தர் சொன்னதை நான் சொல்றேன், ரட்சிக்கப்படவே மாட்டேன், ஏன்னா இவோ அந்த மாதிரி பேய். மனைவியை பார்த்து ஒருத்தர் சொல்றார், இது என்னது, இது பேய் கிட்ட நான் மாட்டீங்கன்றார். ஜான் பெஸ்ஸி ஒரு நல்ல ஊழியக்காரர், உலகத்தை கலக்கினவர், பல மைல் தூரம் பிரயாணம் செய்து, குதிரையிலே பிரயாணம், லட்சக்கணக்கில் பிரசங்கம் பண்ணவர். ஒரு நாள் ராத்திரி காட்டு வழியா வந்து ஒரு பெரிய உருவம் நிக்குது நல்லையா. ஒரு போய் என்ன சொன்னாரா, நீ கர்த்தருடைய தூதனா அல்லது பிசாசின் தூதனா தெரியல, நீ கர்த்தருடைய தூதனா இருந்தால் என்னை நீ ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா நான் அவருடைய வேலை செஞ்சுட்டு வரேன். நீ பிசாசுடைய தூதனா இருந்தாலும் நீ என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன் அப்படின்னா உன் தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது என்ன பண்ணிருக்கோம், ஒரே வட்டமா ஓடி போயிடுச்சு. இந்த ஆள்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது இப்படி சொல்லாமா. ஆனா கடைசி வரைக்கும் அவர் ஒரே மனைவியோட மகிழ்ச்சியா வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. ஒரு முறை அவர் புத்தகத்துல எழுதுறாரு, மனைவியும் அவர் தங்கியிருக்கிறான் ரூம்ல. இவர் அந்த நாள் நடந்த கூட்டத்தில் நடந்த அற்புத அடையாளங்கள், ஆண்டு செய்தி கிரியெல்லாம் சொல்றாரு. அந்த மண்ண சொல்றான், கொசு கடிக்குதுங்கன்னு தான்.
இங்க காத்தே வரல, இங்க எப்படி இருக்குது, அப்படி அந்த ரூமை பொறுத்து எவ்வளவு குறை சொல்ல முடியுமோ சாப்பாடு சில பேரும் சொல்லினே இருக்காங்க. அப்படின்னா எப்படி வித்தியாசம் பாருங்க. ஊழியக்காரன் இப்ப நம்ம இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அப்புறம் கீழே வந்து 7ஆம் வருஷம் அந்தபடி கிறிஸ்தவங்களே அப்படின்னு இருக்குது. நாம அதை அப்புறம் பார்க்கலாம். அந்தபடி மனைவியிலே அந்தபடி புருஷர்களே. ஆனா இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்தபடி மனைவிகளுக்கு தான் நிறைய விஷயம் இருக்குது, அந்தபடி புருஷர்களே கொஞ்சம் தான் இருக்குது. அப்போனா நம்ம வந்து நம்ம நிலைமை என்னன்றது நாமளே புரிஞ்சுக்கணும். இங்க திரும்பி சொல்றார், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இந்த வசனம் பொய் கிடையாது, நடக்காத ஒண்ணு கிடையாது, இது கட்டாயம் நடக்கக்கூடிய ஒன்று. உங்களுடைய நடத்தையை ஒவ்வொன்றையும் பாக்குறாங்களே, உங்க வீட்டுல இருந்து பாக்குறாங்க, வேற யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுடைய நடக்கை உங்களுடைய கணவனுக்கு தெரியும், எல்லா கோல்மாலும் தெரியுன்றார் ஒரு கணவர். அவர் இங்க சொல்ல, நானு வெளியே சொல்றேன், என் மனைவியை பொறுத்து எல்லா கோல்மாலும் எனக்கு தெரியும்ன்ற. எங்க அப்புறம் மனம் திரும்புவாரு? அவரு வீட்டுல உட்காரும் போது அந்த அம்மா போன் பண்ணி இன்னமோ கதை ஆழ்ந்துது அப்படியே பாக்குறாரு, எல்லாம் போய் எப்படி ரட்சிக்கப்படுவாரு? கஷ்டம்தான். இப்படி அநேக காரியங்கள் எல்லாமே இப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும்? அப்ப நம்முடைய ஒரு ஆவிக்குரிய அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியுடைய மோசமான நடக்கையினாலே கணவர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கப்பட முடியாம இருக்கிறார். நாம் வந்து ஜாக்கிரதா இருக்கு, இங்க அதான் சொல்றாரு. அதன் பிறகு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இது ரொம்ப அதிகமா பேசக்கூடிய நிலையில இல்லை. அடுத்தது வந்து ஒரு உதாரணத்துக்கு சாராலையும் எடுக்கிறார். சாராலை 6ஆம் வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமா, எதை முக்கியப்படுத்த வேண்டும்? இந்த நடுவில் வசனங்கள் வந்து எதை நான் முக்கியப்படுத்த வேண்டும்? தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அதெல்லாம் சாரால் புரிந்து கொண்டார்கள். தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது எது என்பதை சாரால் புரிந்து கொண்டபடினால பேதுரு சாராளை பத்தி எழுதுறார். ஏன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எஸ்தர் இல்லையா, ரெபெக்காள் இல்லையா, மற்ற எவ்வளவு பெண்கள் இல்லையா, ஏன் இவங்களை பத்தி எழுதுறார் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது என்ன என்பதை குறித்த புரிந்து கொள்ளுதல் சாராளுக்குள் இருந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன சொன்ன, ஆண்டவன் என்று சொன்னால் இரண்டாவது அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். சில நேரங்கள்ல வந்து ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சண்டை எதனா வந்திருக்குமா? சண்டை வந்திருக்குமா? வந்திருக்கும். பிரச்சனை இல்லாம இல்லை, ஏதோ இருந்திருக்கும். அதான் ஆகார் வந்தப்ப பிரச்சனை வந்துச்சு. அது வரைக்கும் நல்லதா இருந்துச்சு. ஆகார் என்ன பண்ணாங்க, ஆகார் வந்து சாரால தான் வந்துக்கிறாங்க. ஆனா அவரு பாருங்க, மனைவிதான் தனக்கு கீழ்ப்படியணும். இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு சாதகமா இருக்கிறது கீழ்ப்படியுது, தனக்கு சாதகமா இருக்குது நான் கீழ்ப்படியது கணவனா இருக்கிறாரு, சரியானது கீழ்ப்படியும். இது நல்லா இது இப்படிதான், இது நல்லா இது வேணாம் அப்படி இல்லை, எல்லாவற்றுக்கும் சரியானதற்கு கீழ்ப்படிகளாக காணப்பட வேண்டும். அப்ப இங்க வந்து பயபக்தி குறித்து பார்த்தோம். கற்புள்ள நடக்கை, மனைவியின் நல்ல நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரத்துல நம்ம வந்து பொறுமையா இருக்கிறோம். சில நேரத்துல மனைவி என்ன நினைக்கிறாங்க, ஒழுங்கா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். என் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? கரெக்ட் தான், சொல்றது கரெக்ட் தான். ஆனால் எப்படியாவது அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமே, என்ன செய்யுது? சில பேர் கை கழுவி விட்டுறான், ஏதோ தொலைஞ்சது போ, இது நமக்கு வேணாம், நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போனோம் போதும், அப்படியே விட்டுற கூடாது.
சில பேர் வந்து எப்படின்னா, நீயும் அப்படியே இரு, நானும் அப்படியே இருக்கிறேன், உன் வழியா நான் வந்துடுறேன், அப்படியே 2 பேரும் ஆக்சிடென்ட் போவாங்க எங்கன்னா, அப்படியே போறத கேஸா இருக்குது. அப்படி போயிட விடாது இல்ல. ஆத்துமா விலையேறப்பட்டது. இதுல வந்து நிறைய விஷயம் இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமா ஜாக்கிரதையா பேச வேண்டியது. எதிர்கால சந்ததிக்கும் இது முக்கியமான விஷயம். இது வந்து பேலன்ஸ்ட், 2 பக்கம் இருக்குது. சரி, இதை பத்தி பேசலாம். ஏன் வாசிங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். எதற்காக இப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்றார் அப்படின்னா, அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால். அவர்களுக்கும் நித்திய ஜீவன் இருக்குது, கணவனுக்கும் இருக்குது, மனைவிக்கும் இருக்குது. அப்ப நீங்க வந்து 2 பேருக்குமே அப்ப வந்து நான் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பிரச்சனையும் பார்க்கக்கூடாது, சண்டை இதெல்லாம் பார்க்கக்கூடாது, கணவனை பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்னா, அவருக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கிறது. கணவனுடைய நித்திய ஜீவனை பார்த்தா நீங்க அவரை விட்டுருவீங்களா? நரகத்துக்கு போட்ட விட்டுருவீங்களா? விட மாட்டோம், யாரும் விட மாட்டோம். மனைவிக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்றால் மனைவி என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தவறான தீர்மானங்கள் நாமே எடுக்கிறது ரொம்ப ஆபத்து இல்ல. தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் தவறான தீர்மானங்கள். எப்படி தவறான தீர்மானம் அப்படின்னா, சில நேரங்களில் வந்து ஆண்டவர் சொல்லுவார் சில காரியங்களை, எது சரி எது தவறு அதை காது கொடுத்து கேட்கணும். வேண்டாம்னு சொல்ற சில காரியங்களை நாம நிறுத்தணும். குடும்ப வாழ்க்கையில நான் எதுனா செய்யணும் ஏன் இஷ்டம் அப்படின்னு போகும்போது சண்டை பிரச்சனை குடும்பத்துல வருகிறது. இப்ப அதை குறித்து சொல்றாரு, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினா. இன்னும் பலவீனம் அவங்களுக்கு ஒரே பலவீனம் கிடையாது எல்லாருக்கும். ஒரு ஆளுக்கு என்ன பலவீனம்னா சந்தேக பலவீனமா இருக்கும், சந்தேகப்படுறது. எல்லாத்தையுமே சந்தேகப்படுவான். அந்தபடியே புருஷ மனைவி பலவீனமான பாண்டம். இது ஒரு பலவீனம், நான் பார்த்தது சொல்றேன். சந்தேக பலவீனம், இது மாதிரி நிறைய பலவீனம் இருக்கும். இந்த பலவீனங்கள் மனைவி கிட்ட இருக்கும்போது இந்த சமயத்துல என்ன செய்யணுமா, நீங்க விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த சமயத்தை சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இந்த சண்டை வந்து நான் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குதுனால சொன்னேன், இது நல்லா இருக்குது இல்ல அதனால சொன்னேன். இது மோசமானதா இருக்குது. மனைவிமார்கள் கணவனை சந்தேகப்படுகிற மோசமானதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க பாத்துங்க, அது எங்க இருக்குது அதெல்லாம் பாத்துங்க. இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா சொல்லிட்டேன். நான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, எப்படியோ இருக்குது, என்ன பண்றது. அப்ப வந்து இங்க நாம் என்ன செய்ய முடியுங்க, விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த சமயத்துல. ஏன் அப்படின்னா அவங்க யாரு? பலவீனமான பாண்டம். இதை ஒரு சாக்கா வச்சுக்குவாங்க. சண்டை போறதுல பலவீனமா இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்கான பாண்டம் இல்ல. மற்றதெல்லாம் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ராங்கான பாண்டம். டெக்னிக்கா பேசுறதுல ஸ்ட்ராங்கான பாண்டம். எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி வச்சிருப்பாங்க. எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் அவனுக்கு தெரியும். சில வேண்ட முடிச்சிருந்தாங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. எப்படி அது தெரியாது? எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது பலவீன பாண்டம் சரீரத்தில், அறிவுல கிடையாது, எல்லாம் தெரியும். அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்ன செய்யுங்க, நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து அப்படின்னு நீங்க வாழணும். அதே நேரத்துல விவேகத்தோடு வாழணும், விட்டுட்டு ஓட விடாது. ஐயோ தலைவி வேணாம், இது எனக்கு இது வேணாம், சட்டையா இது சரிப்பா கட்டி விட்டு போட்டு வேணாம், வேற வாங்கிக்கலாம், வேற சட்டை வாங்கிக்கலாம், இது டைட் ஆகுது, இது சரியில்லை, தூக்கி போட்டு வேற வாங்கிக்கலாம் அப்படின்றது. இதுன்னா இது அமெரிக்காவில் இருக்கிறோம். காலைல கல்யாணம் பண்ணிட்டு சாயங்காலம் பாயின்றான், காலைல ஆயின்றான், சாயங்காலம் பாயின்றான். ஏன்? ஒரு அம்மா எம்பிபிஎஸ் பண்றாங்க அமெரிக்காவில் இருந்தவன்,
he is my present husband. என்னடா அப்படி சொல்றாங்களே அப்படின்னு, பிரசன்ட் ஹஸ்பண்ட். நான் அப்படியே யோசிச்சு அப்புறம் நான் கேட்டேன் ஒருத்தங்கிட்ட, ஏன் இப்படி சொல்றாங்க, அவங்க சொல்றது உண்மைதான், ஏன் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு புருஷன் இருந்தான், இப்பொழுது ஒரு புருஷன் இருக்கிறான், இனி ஒரு புருஷன் இருக்க போகிறான். இது நான் சொல்லுங்க, ஒருத்தர் சொன்னதை அவன் விசாரிச்ச பிறகு சொன்னதை சொல்றேன். அது நடந்துச்சானா அப்படியே நடந்துச்சு. இப்ப யாருக்குமே தெரியாது, கேட்டுறாதீங்க. இப்ப இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படின்னா எனக்கு இது அமெரிக்க கலாச்சாரம், அப்படி நம்ம செய்ய முடியுமானா நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி இல்லை. நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, இது வேற ஒழுங்கு. நிறைய விஷயங்கள்லாம் பைபிள்ல இருக்கு இல்லையா? பைபிள் ஒழுங்கு, டிசிப்ளின், கீழ்ப்படிதல், நேசித்தல் இல்லையா, எல்லாம் அதுல இருக்குது. அப்ப இங்க அவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், அவர்களுடனே வாழ்ந்துதான் ஆகணும். கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது, வாழ்ந்துதான் ஆகணும். சரி, வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி வாழுது? வியோகத்தோடு வாழுதல். அவங்க சந்தேகப்படுறதா நீங்க நம்புகிறீங்க. சந்தேகம் ஏன் படுறாங்க? அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். சந்தேகம் ஏன் படுறாங்க? நம்ம சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறதுனால தான் சந்தேகப்படுறாங்க. நீங்க ஒழுங்கா நடந்தவங்க ஏன் சந்தேகப்பட போறாங்க? சந்தேகப்பட மாட்டாங்க. அதையும் நான் பார்க்கணும். என் வாழ்க்கையில் நான் சரியா இருக்கு, நம்ம சரியா நம்முடைய ஒரு காரியம் அதையும் மீறி சந்தேகப்படாம இருக்கிறாங்க. நீ என்னதான் கரெக்டா நடந்தாலும் சந்தேகப்படாம இருக்கிறாங்க. அது சில வேளை ஜென்ம சுவாபம். அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில பேர் 4 பேர் இருப்பாங்க சொல்லி கொடுத்து, இப்படி பாரு, கவனி, இப்படி பேசு, வாட்ச் பண்ணினே இரு, லேட்டா வந்தா இப்படி கேளு. இதெல்லாம் எதனா சொல்லி கொடுத்த பிறகு மூளை வேற மாதிரி வேலை செய்யும். பாவம், ஏதோ ஒரு சூழ்நிலை லேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி மூளை வேலை செய்யும்போது வேலை செஞ்சு வேற மாதிரி ஆயிடும். இன்னொரு விஷயம் சொல்றேன், சில நேரம் அப்படி இருக்கும். எல்லாமே இந்த ஆவியில என்ன செய்யணும், வரும் ஸ்பிரிட்ல நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி அந்த ஆண்டு ஒரு ஊழியக்காரமா சொல்லுவாங்க, என் புருஷன் எங்க போறான் எங்க வான்னு தெரியணும், எங்க நீ சுத்து, நான் முட்டிலே உன்னை சரி பண்ணிட்டு வேணும், முழங்காலே உன்னை என்ன பண்ணுவேன், சரி பண்ணிடுவேன். அப்படின்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நீ சண்டை போட்டு பிரயோஜனமே கிடையாது. ஒத்துப்பாங்களா? அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீ முழங்கால நிற்க வேண்டும், ஜெபம் பண்ணும். ஆண்டவர் என்ன செய்வாரு, சரிப்படுத்துவார். இந்த பக்கம் அவர்கள் பலவீனமா இருக்கிறவர்களா இருக்கிறார்கள். உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் வேகத்தோடு அவருடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபை சுதந்திரத்துக்குள்ளான்படியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணம் பண்ணும், ஆனர் பண்ணும். இப்ப அந்த கணத்தை என்று எதை சொல்லுகிறார் ரத்மேஷ்? கணத்தை என்று எதை சொல்கிறார்? ஏன் அப்படின்னா பழைய உடன்படிக்கை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மரியாதை கிடையாது, கணம் பண்ண மாட்டாங்க. பெண்களுக்கு எந்த மரியாதை விட மாட்டாங்க, முன்னுரிமையே எதுவுமே கிடையாது. தேவாலயத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்திலும் முன்னுரிமை கிடையாது. எல்லாமே இன்னும் சொல்ல போனா மனைவிக்கு எதுவுமே தெரியாது. சில நேரத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்க கணத்தை செய்யுங்கள் என்றால் அவர்களை சமமாய், ஈக்குவல். அது பழைய உடன்படிக்கை காலத்தான் அந்த ஏற்றத்தாழ்வு ஆணாதிக்கம் இருந்துச்சு. கிறிஸ்து அதெல்லாத்தையும் உடைக்கிறார், உடைச்சு சமமாக்குகிறான். இப்ப நான் அவரை கணம் செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் அப்படின்னா ஈக்குவல். புதிய உடன்படிக்கை எல்லாம் ஈக்குவலா இருக்கு. சமமாய் அவர்களும் நடத்தப்பட வேண்டும். அவர்களையும் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை செலுத்த வேண்டும். இல்ல அப்படி நடத்தும் போது அவர்கள் நமக்கு பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. மனைவி சில நேரம் பிரச்சனையா இருக்கிறாங்கன்னா அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யலாம், பிரச்சனை தான் இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாப்பாடு விஷயம், மற்ற எல்லா காரியங்களும் ஒழுங்கா செய்யலன்னா எப்படி சரியா இருப்பாங்க நினைக்கிறீங்க?
பிரச்சனை வரும். அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கனப்படுத்தல் என்பது அவருடைய தேவைகளை சந்தித்தல், சரீரத்துக்குரிய எல்லா தேவையை சந்தித்தல். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஐயோ, வாடகை கொடுக்கணும், சாப்பாடு இல்லை, இது பண்ணும், அப்படியே பிரச்சனை ஆயினே. அது எங்க பாதிக்குது? நம்முடைய ஜபங்களை பாதிக்கிறது, அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது பாதிக்கிறது. பாருங்க, எல்லாம் வந்து பிரச்சனை தொடர்ந்து வருது. நாம் ஒரு ஆவிக்குரிய கணவனாய் இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்தை விவேகமாய் நடத்துவதும் அவசியமா இருக்கிறது. அவரோடு வாழ வேண்டும், வாழ்ந்துதான் ஆகணும். சிலர் வந்து இந்த ஜென்ம சுவாபத்தோடு இருக்கிற ஆணோ அல்லது சகோதரனோ சகோதரியோ, கணவனோ மனைவியோ, அந்த ஜென்ம சுவாபத்தோடு இருக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப கஷ்டம், மாத்துறது ரொம்ப கஷ்டம். கணவனை மாத்துறது கஷ்டம், மனைவி மாத்துறது கஷ்டம். நீங்க ஜபம் பண்ண வேண்டியதுதான், எப்பனா மாறலாம். ஆனாலும் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. வசனத்துக்கு கீழ்ப்படி, ஆண்டவரே எல்லாம் இருக்குது பிரச்சனை, ஆனாலும் நான் என்ன செய்யறேன், ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் நல்லது. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவளை கண்டுபிடிமை ஸ்துதிக்கிறோம். உங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையில கரத்தப்படுகிறோம். உங்களுடைய கிருபையில பிரசன்னம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுமை ஒரு பாதுகாத்து நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்டபடி வார்த்தையின்படி ஆண்டவரே, கணவன் என்ற ஸ்தானத்தில் ஒரு புருஷன் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய உதவி செய்யுங்க. அதுபோல மனைவி என்ற ஸ்தானத்தில் கணவனை கீழ்ப்படிந்து நேசித்து ஆண்டவரே, கணவனை செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற, அதன் மூலமாக ரட்சிக்கப்படாத கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய முடியாது. உதாசீனப்படுத்தி இவன் ஒதுக்கு மேல் ஆக்கில்லை என்ற நிலையை தள்ளிவிடாதபடிக்கு பொறுமையோடு கூட காத்திருந்து எல்லாவற்றை சகித்து ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே, கணவனோ அல்லது மனைவியோ சரியில்லாத நிலையிலே அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஒரு பாரத்தோடு கூட ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை காத்து உதவி செய்வதுதான் ஜெபிக்கிற. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும், நாமத்தை மேம்படுத்தும். நேரத்தை ஆசிரியமாட்டாங்க வல்ல முழங்க பண்ணும். இயேசு ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.